அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மெனத புதைகுழியில் இன்று 3 எலும்புக்கூடுகள் அடையாளம். திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு மனித உரிமை சட்டத்தரணிகள் விஜயம். கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழப்பு. வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் அமைதியின்மை. இனிய பாரதியின் சகாவின் வாக்குமூலத்திற்கு அமைவாக அம்பாறை தம்பிலுவில் பொதுமயானத்தில் அகழ்வு பணி. தொடர்வது முதன்மை செய்தி. இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலீடுகளுக்கான சிறந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலீடுகளை மேற்கொள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாலைதீவுக்கான இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் இலங்கை வர்த்தக சபையின் இலங்கை மாலைதீவு வணிக கவுன்சில் ஏற்பாடு செய்த வர்த்தக மன்றம் நேற்று பிற்பகல் மாலைதீவில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு உரையாற்றினார். தற்போது நாட்டில் முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. நிலவிய அதிக பணவீக்கம் போன்ற பொருளாதார சவால்கள் தற்போது வெற்றி கொள்ளப்பட்டுள்ளன. அந்நிய செலாவணி கையிருப்பு வலுப்பெற்றுள்ளது. 2025ஆம் ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு தற்போது தெளிவான மற்றும் நிலைபெறான பொருளாதார பாதையில் செல்கின்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 3/2 பெரும்பான்மையுடன் கூடிய அரசாங்கம் அமைந்துள்ளது. இதனால் நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டுள்ளது. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற தேசிய தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப சூழல் மற்றும் முறைகேடுகள் இல்லாத ஒரு சமூகம், சிறந்த ஆட்சியும் கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறை, உணவு தயாரிப்பு, மீன்பிடி தொழில்துறை, ஆதன விற்பனை, நகர உட்கட்டமைப்பு வசதிகள், தகவல் மற்றும் தொடர்பாடல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கப்பல் போக்குவரத்து மற்றும் விநியோகம், நகர அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் சொகுசு வீட்டு திட்டங்கள் போன்ற நீண்டகால முதலீடுகளுக்கு இலங்கையில் சாதகமான சூழல் காணப்படுகிறது. முதலீட்டாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் புதிய சட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு துறைமுக நகர் நிதி, சுகாதாரம், கல்வி மற்றும் புத்தாக்க வர்த்தகங்களுக்கான மையமாகவும் நவீன நிதி மற்றும் வணிக நகரமாகவும் தொழில் முனைவோருக்கு மிகப்பெரிய முதலீட்டு வாய்ப்பாகவும் காணப்படுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 28ஆம் தேதி ஆரம்பித்த மாலதீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று இரவு நாடு திரும்பினார். மாலதீவு ஜனாதிபதி முகமது முய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவு ஜனாதிபதி முகமது முய்சுவுடன் மாலைதீவு அமைச்சரவை அமைச்சர்கள் உட்பட அரச பிரதானிகளுடனும் பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களையும் நடத்தினார். இதன்போது இலங்கைக்கும் மாலைதீவுக்கும் இடையிலான பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் மற்றும் மாலைதீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் பண்டாரநாயக்க சர்வதேச ராஜதந்திர பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பனவும் பரிமாறப்பட்டன. இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது 60 ஆண்டுகளாக இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் நம்பிக்கை, மக்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவுகள் மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில்
கட்டமைக்கப்பட்ட நட்பு மற்றும் பன்முக ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் குறித்து ஜனாதிபதி வலியுறுத்தினார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் குழுவினரும் இந்த விஜயத்தில் இணைந்திருந்தனர். வெப்பமான வானிலையால் நோய் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளார். இதனை தடுக்க பொதுமக்கள் போதுமான தண்ணீர் மற்றும் இயற்கையான நீர் ஆகாரங்களை உட்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானம் மற்றும் எச்சரிக்கை மட்டத்தில் நிலவுகின்றமையே இதற்கான காரணம் என சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளார். குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் நீதி அமைச்சரை சந்தித்துள்ளனர். தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலையை வலியுறுத்தி குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் நீதி அமைச்சரை சந்தித்துள்ளனர். நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்காரவுக்கும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் பிரதிநிதிகள் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பு கொழும்பில் உள்ள நீதி அமைச்சின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. 15 முதல் 30 வருடங்கள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உறவினர்களின் நீண்டகால சிறைவாசம் காரணமாக தாங்கள் எதிர்கொண்ட உளவியல், சமூக மற்றும் பொருளாதார சவால்களை கண்ணீருடன் எடுத்துரைத்தனர். இதன்போது தங்களின் அன்புக்குரியவர்களை விரைவாக விடுதலை செய்யுமாறு அமைச்சரிடம் கூட்டாக கோரிக்கை விடுத்தனர். தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் தீர்வு காண்பது அவசியமாகும் எனவும், கடந்த காலத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம், விடுதலை புலிகளுடனான சமாதான பேச்சுக்கள், ஜேவிபிக்கு பொது மன்னிப்பு மற்றும் போருக்கு பின்னரான 12,000 விடுதலை புலிகள் விடுவிக்கப்பட்டமை போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டமை குறித்து அமைச்சருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு பல வருடங்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை மனிதாபிமான ரீதியில் முன்னெடுக்குமாறு குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டமூடாக கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட நீதியமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்கார கோரிக்கைகளை தான் காதுகளால் கேட்கவில்லை, இதயத்தால் கேட்கிறேன் என குறிப்பிட்டு சட்ட கட்டமைப்புக்குள் இருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அரசியல் கைதிகளின் பொது மன்னிப்பு சார்ந்த விடயங்கள் ஜனாதிபதியின் அதிகாரத்தின் கீழ் வருகின்றமையால் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அமைச்சர் உறுதியளித்தார். இந்த சந்திப்பானது கடந்த ஜனவரி முதல் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனான எழுத்து மூல கோரிக்கைக்கு அமைவாக இடம்பெற்றுள்ளது. டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி அடிப்படை மனித மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் பிரஜைகளுக்கான டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அரசாங்கத்திற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக 2 அமைச்சரவை முடிவுகள் பொதுமக்களுக்கோ அல்லது நாடாளுமன்றத்துக்கோ தெரிவிக்காமல் எடுக்கப்பட்டதாகவும், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் இலங்கை பிரஜைகளின் உயிரியல் தரவுகள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை இந்தியா அணுக முடியும் என்றும், இதன் மூலம் நாட்டின் உள் விவகாரங்களில் இந்தியா தலையிட முடியும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் இறையாண்மை, பொருளாதாரம், தேசிய பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தில் ஒரு வெளிநாட்டு அரசு தலையிட வாய்ப்பளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளதோடு, இது அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் எனவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அகழ்வு பணியின் 2ஆம் கட்டத்தில் 26வது நாளான இன்று 3 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. இதற்கமைய மொத்தமாக 118 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 105 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இன்று சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு ஏஇ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் 3 புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 118 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்தோடு 3 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 105 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து 27ஆம் நாள் அகழ்வு பணி நாளை நடைபெற இருக்கின்றது. ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது. திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான மையத்தின் சட்டத்தரணிகள் குழாம் விஜயம் செய்துள்ளது. மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான மையத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ரெட்னமேல் தலைமையிலான சட்டத்தரணிகள் குழாம் இன்றைய தினம் சம்பூர் பகுதியில் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டு ஆராய்ந்தனர். மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டதோடு அக்கிராம மக்களுடனும் உரையாடினர். சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் மிதிவெடி அகற்றும் பணியின் போது மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவ்விடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வரும் நிலையில் மனித உரிமைகளுக்கும் அபிவிருத்திக்குமான மையத்தின் சட்டத்தரணிகள் குழு அங்கு விஜயம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பரந்தன் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரந்தன் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை பின்னால் வந்த டிப்பர் முந்திச் செல்ல முற்பட்ட வேளை குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது விபத்தை ஏற்படுத்திய சாரதி பொதுமக்களால் தாக்கப்பட்டார். இதனால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது. விபத்தில் கிளிநொச்சி உமையாள்புரம் காலேக்கர் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் ஜதுகிரி என்ற 28 வயது பெண்ணே இதன்போது உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மருதானையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் அதே திசையில் பயணித்த லொரியை முந்திச் செல்ல முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் படுகாயமடைந்த நிலையில் பின்னால் இருந்து சென்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இன்று அதிகாலை இடம்பெற்ற இவ்விபத்தில் படுகாயமடைந்த நபர் நாவலப்பட்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறாக கினிகத்தேன போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விராஜ் விதானகே தெரிவித்தார். விபத்தில் உயிரிழந்தவர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த 44 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயார் என போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கினிகத்தேன வில்ககுமா பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றதாகவும் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் உறவினரை பார்வையிட கணவன் மனைவியான இருவரும் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர். இதன்போது கொழும்பிலிருந்து வட்டவளை நோக்கி சென்ற லொரியினை மோட்டார் சைக்கிள் சாரதி முந்தி செல்ல முயன்ற போது லொரியின் இடது பக்கத்தில் நடுப்பகுதியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டது. இதன்போது மோட்டார் சைக்கிளின் பின் இருக்கையில் இருந்த பெண் லொரியின் இடது பின்புற சக்கரத்தின் கீழ் விழுந்து நசுங்கியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் எனவும் சந்தேகத்தின் பேரில் லொரியின் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண்ணின் சடலம் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ பரிசோதகரிடம் பிரேத பரிசோதனைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கினிகத்தேன போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் அமைதியின்மை ஏற்பட்டது. வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் சோலை வரி தொடர்பில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். வவுனியா மாநகர சபையின் 2வது அமர்வு முதல்வர் சூனா காண்டீபன் தலைமையில் இடம்பெற்றது. கடந்த அமர்வில் சோலை வரி குடியிருப்புகளுக்கு 8 வீதம் எனவும் வர்த்தக நிலையங்களுக்கு 10 வீதம் எனவும் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்கப்பட்டது.
அதற்கமைய குறித்த விடயம் ஆளுநரின் அனுமதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக முதல்வர் சபைக்கு தெரியப்படுத்தினார். சோலை வரி அறவீடு தொடர்பில் சரியான தகவல்கள் தமக்கு முன்னர் வழங்கப்பட்டிருக்கவில்லை எனவும் சபை முதல்வர் தவறான தகவல்களை வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவும் குடியிருப்பு வரியை 5 வீதமாக குறைக்க வேண்டும் எனவும் சுயேட்சை குழு உறுப்பினர்களான சீனா பிரேமதாஸ், சீனா கிரிதரன், தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான கானா விஜயகுமார், கானா கிருஷ்ணதாஸ், சீனா சிவசங்கர், இலங்கை தொழிலாளர் கட்சியின் உறுப்பினர்களான முனாவர், பர்ஷான், லலித் விபுலகுமார ஆகியோர் வலியுறுத்தியதுடன் கருத்துக்களை முன்வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய குடியிருப்புகளுக்கு 8 வீதம் அறவிட வேண்டும் எனவும் இது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது எனவும் தெரிவித்ததுடன் சபைக்கு வருமானம் தேவை எனவும் கூறி தனது கருத்தை முன்வைத்தார். இதன்போது சபை உறுப்பினர்களான ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த எம் லரீப் அப்துல் பாரி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சி அருணன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த தர்மரட்னம் மற்றும் பிரதி முதல்வர் பானா கார்த்திபன் ஆகியோர் சபை முதல்வருக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டனர். இதனால் 1 மணி நேரத்துக்கு மேலாக சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை மீளப்பெற்று விசேட அமர்வு ஒன்றின் மூலம் சோலை வரி அறவீடு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் சபைக்கு வருமானம் தேவை என்பதற்காக கிராம மக்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவும் உறுப்பினர்களான பிரேமதாஸ், விஜயகுமார், சிவசங்கர், முனாவர் ஆகியோர் தொடர்ந்தும் குரல் எழுப்பிய நிலையில் முதல்வரும் அதற்கு பதிலளிக்க சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. 1 மணி நேரமாக நடந்த விவாதத்தை அடுத்து இது தொடர்பில் எழுத்து மூலம் தாருங்கள், விசேட அமர்வு நடத்தலாம் என முதல்வர் அறிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே 10 பேர் கையொப்பமிட்டு கடிதம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் கலந்துரையாடுவதாக தீர்மானிக்கப்பட்டு ஏனைய விடயங்கள் ஆராயப்பட்டன. நல்லிணக்கம் மற்றும் சமூக நீதி தொடர்பான 2 நாள் பயிற்சி பட்டறையின் ஆரம்ப நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. இலங்கை தேசிய சமாதான பேரவையும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகமும் இணைந்து நடத்தும் மாவட்டத்தில் கடமையாற்றும் அரசு திணைக்கள உத்தியோகத்தர்களுக்கான பன்மைத்துவம், நல்லிணக்கம் மற்றும் சமூக நீதி தொடர்பான 2 நாள் பயிற்சி பட்டறையின் முதல் நாள் ஆரம்ப நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. தேசிய சமாதான பேரவையின் திட்ட முகாமையாளர் நிரோஷா ஆண்டனி தலைமையில் சமாதான பேரவையின் மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத குழுவின் இணைப்பாளர் ஆர் மனோகரனின் ஒருங்கிணைப்பில் இச்செயலமர்வு நடைபெறுகின்றது. ஆரம்ப நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டு செயலமர்வினை ஆரம்பித்து வைத்தார். பயிற்சி பட்டறையில் பிரதேச செயலகங்களில் கடமையாற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள், பதவி நிலை உத்தியோகத்தர்கள், தேசிய ஒருமைப்பாட்டு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் மத்தியஸ்த சபைகளின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை சமாதான பேரவை இலங்கையில நல்லிணக்கம், பன்மைத்துவம், உள்வாங்குதல் வேலை செய்கிற ஒரு அரசு சார்பாக அமைப்பாக இருக்கின்றது. இலங்கை சமாதான பேரவையில் மிகப்பெரிய செயற்திட்டம் மாவட்டங்களில் வேலை செய்கிறது. நம்மளோட பெயர் சொல்கிற ப்ராஜெக்ட் உள்வாங்குதல், பன்மைத்துவம், நல்லிணக்கம் பற்றி வேலை செய்கிற ஒரு செயற்திட்டமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துல அரசாங்க அதிகாரியோட பன்மைத்துவம், உள்வாங்குதல் பற்றி ஒரு 2 days செமினார் நடக்கின்றது. அரசு அதிகாரிகள் இனம், மதம் பிரிவு இல்லாமல் எல்லாமோட சர்வமத குழு, சிவில் அமைப்புகள், அப்புறம் பிராதிசி சபா உறுப்பினர், இளைஞர்கள், அப்புறம் எல்லாத்தோட வேலை செய்கிற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பன்மைத்துவம் இது மாதிரி சப்ஜெக்ட் வேலை செய்கிறது அவங்களுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அம்பாறை தம்பிலுவில் பொதுமயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இனிய பாரதியின் சகாவின் வாக்குமூலத்திற்கு அமைவாக அம்பாறை தம்பிலுவில் பொதுமயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. இன்று முற்பகல் முதல் அக்கரைப்பற்று மாவட்ட நீதிவான் நீதிபதி AC ரிஸ்வானின் மேற்பார்வையில் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட தம்பிலுவில் பொதுமயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் JCP இயந்திரம் மூலம் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இன்று மாலை அகழ்வு செயல்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன. அகழ்வு பணி இடம்பெற்ற வேளை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தனது தாயை கொன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருபவரும் இனிய பாரதியின் முக்கிய சகாவாக கருதப்படும் அலோசியஸ் சுரேஷ் கண்ணா எனப்படும் சந்தேக நபரும் பொது மயானத்திற்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார்.
திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயல்பட்ட அருளானந்தம் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த பொதுமையானத்தை புதைத்திருப்பதாக அரசு சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்த நிலையிலேயே அகழ்வு பணிக்கு அவரும் அழைத்து வரப்பட்டிருந்தார். அகழ்வு பணியின் போது சான்று பொருட்கள் எவையும் கிடைக்காத காரணத்தினால் குறித்த செயல்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன. அக்கறை பற்றி ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி SM ரியாஸ் உட்பட்ட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், போலீசார் என பலரும் சம்பவ இடத்தில் பிரசன்னமாக இருந்தனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஹேட்டனில் துண்டு பிரசுரம் விநியோகம் இடம்பெற்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் சம்பளம் வழங்க கோரி சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு, தோட்ட தொழிலாளர்களுக்கான மத்திய நிலையம், மக்கள் போராட்ட இயக்கம் ஆகியன ஒன்றிணைந்து ஹேட்டன் நகரில் இன்று காலை துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். 200 வருடங்களாக அடிமைப்படுத்தப்பட்டிருக்கும் எமது சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஓர் அறைகூவலாக மேற்படி துண்டு பிரசுர விநியோகத்தை மேற்கொள்வதாக சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பின் நுவரெலியா மாவட்ட செயலாளர் சந்தன மோகன்ராஜ் தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், இவ்விடத்தில் வீடியோ வரும் ஜன அறக்கல முன்னணி சார்பில் பங்கேற்ற பாலகிருஷ்ணன் பத்மஸ்ரீ இதன்போது கூறுகையில், பெருந்தோட்ட மக்கள் சொந்த வீடு இல்லாமலும் குடிநீர் மலசல கூட வசதி என எதுவும் இல்லாமலும் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழ்கின்றனர். மக்களால் தெரிவான இந்த அரசாங்கம் எமது பெருந்தோட்ட மக்களுக்கு எதுவும் செய்து கொடுத்ததாக தெரியவில்லை. ஆக தொழிலாளர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவே நாம் இன்று இந்த துண்டு பிரசுர விநியோக நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளோம். நாடளாவிய ரீதியில் இச்செயல்பாட்டை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். குறித்த இடத்தில் பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் உட்பட ஏனைய பிரதேசங்களில் இருந்து வருகை தந்தவர்களுக்கும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. காலி தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி மாவட்டம் கொஸ்கொட தூவமோதர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசின் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU புட்லர் தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் 23 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவத்திற்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் குறித்து கொஸ்கொட போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தனவின் மகளுக்கு இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹின அபயகுணவர்த்தன மகளுக்கு மத்துகம நீதிவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உறுதிப்பாகங்கள் மூலம் பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றை தன்வசம் வைத்திருந்தமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ரோஹித அபயகுணவர்த்தனவின் மகள் வலானை குற்றத்தடுப்பு பிரிவில் நேற்று சரணடைந்திருந்தார். இதன்போது அவர் வலானை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் இன்று மத்துகம நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை பிணை வழங்கப்பட்டுள்ளது. கையூட்டல் சம்பவங்களினால் 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பான சம்பவங்களினால் 34 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை 3022 முறைப்பாடுகள் கிடைத்ததாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் 54 சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் 34 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் இலங்கை போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த 10 அதிகாரிகள், நீதி அமைச்சின் 5 அதிகாரிகள், சுகாதார அமைச்சின் 2 அதிகாரிகள் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் 2 அதிகாரிகளும் 6 பொதுமகன்களும் அடங்குகின்றனர். யாழ்ப்பாணம் அளவட்டியில் ஐக்கிய தீபம் பத்திரிகை வெளியீடு இன்றைய தினம் இடம்பெற்றது.
கூட்டுறவுத்துறையின் யாழ் மாவட்ட சபையினால் வெளியிடப்படும் ஐக்கிய தீபம் பத்திரிகை வெளியீடு இன்றைய தினம் அளவட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்றது. மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டதை தொடர்ந்து கூட்டுறவு கொடியேற்றி வைக்கப்பட்ட கூட்டுறவு கீதம் இசைக்கப்பட பின்னர் வரவேற்புரை, தலைமையுரை, வெளியீட்டுரை என்பன இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தீபம் பத்திரிகை வெளியிடப்பட்டது. பத்திரிகையை யாழ்ப்பாண மாவட்ட கூட்டுறவு சபையின் தலைவர் பானா கேசவதாசன் வெளியிட்டு வைக்க அதனை அளவட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் முன்னை நாள் பொது முகாமையாளர் ஈனா இடபெருவன் பெற்றுக்கொண்டார். பின்னர் சிறப்பு பிரதிகள் வழங்கப்பட்டன. அளவட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தானா கணேசலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அளவட்டி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர், கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர், ஏனைய கூட்டுறவு சங்கங்களின் பணிப்பாளர் மற்றும் பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புன்னை நீராவியில் தனியார் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட புன்னை நீராவி கிராம அலுவலகர் பிரிவில் A35 பிரதான வீதியின் அருகே தனியார் காணியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதம் இருப்பதாக கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைவாக இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதிவான் இஸ்மாத் ஜெமீல் முன்னிலையில் போலீசார், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் முன்னிலையில் அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணியை நீதிவான் இடைநிறுத்தினார். திருகோணமலை கிண்ணியாவில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற ஒரு தொகை மீன்கள் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. திருகோணமலை கிண்ணியா A15 பிரதான வீதியில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மீன்கள் இன்றைய தினம் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. சுகாதாரத்துக்கு கீழான மீன்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்ற முறைப்பாடுகளுக்கு அமைய கிண்ணியா நகரசபை தவிசாளர் MM மஹதி தலைமையில் இன்று பொது சுகாதார பரிசோதகர்கள், பொது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் சகிதம் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றது. A15 பிரதான வீதிக்கு அருகில் பாவனைக்கு உதவாத ஒரு தொகை மீன்கள் கைப்பற்றப்பட்டு தவிசாளர் முன்னிலையில் அளிக்கப்பட்டன. இனிவரும் காலங்களிலும் பாவனைக்கு உதவாத மீன்களை விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஐந்தாம் தர மாணவர்களுக்கான செயல்பாட்டு பத்திரங்கள் கையளிக்கும் நிகழ்வு தலவாக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. நுவரெலியா கொத்மலை கல்வி வலயத்திற்குட்பட்ட 5ஆம் தர மாணவர்களுக்கான செயல்பாட்டு பத்திரங்கள் கையளிக்கும் நிகழ்வு நேற்று புதன்கிழமை தலவாக்கலை தமிழ் மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. புலமை பரிசில் பரீட்சை பெறுவேற்றை அதிகரிக்கும் விசேட வேலை திட்டம் 2025 எனும் துணைப்பொருளில் கொழும்பு லயன்ஸ் கழக உறுப்பினர் துசாந்தினி சதாசிவத்தின் அனுசரணையில் மாணவர்களுக்கான செயல்பாட்டு பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களுக்கு செயல்பாட்டு பத்திரங்கள் கையளிக்கப்பட்டு பரீட்சைகள் நடாத்தப்படுவதை கொழும்பு லயன்ஸ் கழக உறுப்பினர் துசாந்தினி சதாசிவம் மற்றும் அதிகாரிகள் என பலரும் பார்வையிட்டனர். இந்த நிகழ்வில் நுவரெலியா கொத்மலை கல்வி வலயத்திற்குட்பட்ட அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வெல்லாவளியில் பாராசூட் முறை மூலமான நெற் செய்கையின் அறுவடை விழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வெல்லாவளி வேத்துச்சேனையின் பாராசூட் முறை நெற் செய்கையின் அறுவடை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. வெல்லாவளி விவசாய போதனாசிரியர் பேனுஜா குணமகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக தெற்கு வலய உதவி விவசாய பணிப்பாளர் சுகன்யா பிரகீத் கலந்து கொண்டார். வெல்லாவளி கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் உதயகுமார், தெற்கு வலய விவசாய போதனாசிரியர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், வெல்லாவளி கமநல அபிவிருத்தி நிலையத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கவநல அமைப்புகள், கிராம அபிவிருத்தி சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் என பலரும் அறுவடை விழாவில் கலந்து கொண்டனர். பாராசூட் முறையில் குறைந்த உற்பத்தி செலவில் அதிக விளைச்சல் பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நம்பகத்தன்மை மிக்க நீதி செயல்பாட்டிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என அந்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்து சுயாதீன சர்வதேச விசாரணை அவசியம் என பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
பிரான்சின் LFI மற்றும் NFP கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர்கள் இவ்வேண்டுகோளை முன்வைத்துள்ளனர். நீதி, உண்மை மற்றும் இழப்பீட்டுக்கான உரிமையை வலியுறுத்தியுள்ள அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டது என பல ஆவணங்களை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளனர். மேலும் தமிழ் மக்கள் நீதியை கோரி நிற்கின்ற போதும் இதுவரை சுயாதீன விசாரணை எதுவும் இடம்பெறவில்லை. இதன் காரணமாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை பிரான்ஸ் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும். பிரான்ஸ் நம்பகத்தன்மை மிக்க நீதி செயல்பாட்டிற்கு ஆதரவளிக்க வேண்டும். செம்மணி மனித புதைகுழிகள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் இவற்றிற்கு காரணமானவர்களை பொறுப்பு கூறவிற்கு உட்படுத்துவதற்கும் முக்கியமான வாய்ப்பை வழங்குகின்றது என பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மீனவ சமூகத்தினருக்கு விசேட காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உப்பு நீர் மற்றும் நன்னீரில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவ சமூகத்தினருக்கு விசேட காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாதகமான வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய உயிரிழப்பு அல்லது பிற எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் விபத்துகளின் போது இந்த காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதன் கீழ் 2000 ரூபாய் என்ற வருடாந்த இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் திடீர் மரணம் ஏற்பட்டால் 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். அத்தோடு விபத்தின் காரணமாக ஒரு கண் இழப்பு, ஒரு மூட்டு இழப்பு மற்றும் முழுமையான பேச்சு இழப்பு போன்ற விடயங்களுக்காக மிக விரைவாக இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேளாண்மை மற்றும் விவசாய காப்பீட்டு சபை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் யானை மனித மோதலை தடுப்பதற்கான விசேட கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் யானை மனித மோதலை தடுப்பதற்கான முகாமைத்துவ குழுவை அமைத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் யானை மனித மோதல்களால் ஏற்படும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு துரிதமானதும் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்டதுமான நடவடிக்கைகளின் முக்கியத்துவம் பெரிதும் வலியுறுத்தப்படுவதனால் யானை மனித மோதல்களை முகாமை செய்வதற்கும் அவற்றுக்கான நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்குமாக மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் உத்தியோகத்தர் குழு ஒன்றை அமைக்குமாறு ஜனாதிபதி செயலகத்தினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S. முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி, கண்டாவளை, பூநகரி ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் யானை மனித மோதல் அதிக அளவில் காணப்படுகின்றது. இதன்போது மாவட்டத்தில் நிலவும் யானை மனித மோதலை தவிர்ப்பதற்கான உபாய முறைகள் குறித்து முகாமைத்துவ குழுவினால் கலந்துரையாடப்பட்டது. யானை மனித மோதல்கள் உள்ள பகுதிகளில் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகளின் பங்கேற்புடன் பிரதேச செயலாளர் தலைமையில் விசேட கலந்துரையாடல்களை நடத்தி தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் குழுக்களை அமைத்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதற்காக இரணைமடு, அக்கராயன், கல்மடு, பூநகரி ஆகிய பிரதேசங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. புதிய யானை வேலிகளை அமைத்தல், விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் போன்ற பல விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர், கரைச்சி மற்றும் கண்டாவளை பிரதேச செயலாளர்கள், இராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகள், பூநகரி பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர்கள், வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பிராந்திய உதவி பணிப்பாளர், மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர், கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கமநல சேவைகள் திணைக்கள உதவி ஆணையாளர், வன ஜீவராசிகளின் உத்தியோகத்தர்கள், துறைசார் திணைக்கள உத்தியோகத்தர்கள், கிராம சேவகர்கள் என பலர் பங்கேற்றனர். வவுனியா மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்று இடம்பெற்றது. வவுனியா மாநகர சபைக்கு சொந்தமான ஆதனங்கள் சிலவற்றை சில அமைப்புகளும் குழுக்களும் தனியாரும் கையகப்படுத்தியுள்ள நிலையில் அவற்றை மாநகர சபை மீள கையகப்படுத்தி அதன் உரிமத்தை பேணுமாறு வவுனியா மாநகர சபை முதல்வர் சூனா காண்டீபன் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய அமர்வின் போது இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் லக்சனா நாகராஜன் வைரவப்புடியங்குளத்தில் அமைந்துள்ள சிறுவர் பூங்கா மற்றும் குருமங்கான் பகுதியில் உள்ள கலைமகள் சனசமூக நிலையம் என்பன உட்பட ஒரு சில இடங்கள் சில அமைப்புகளாலும் குழுக்களாலும் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மாநகர சபைக்கான வருமான இழப்பு ஏற்படுவதுடன் இதனை மாநகர சபையின் கீழ் கொண்டு வந்து வருமானத்தை மாநகர சபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அப்துல் லரீப் ஆமோதித்து கருத்து தெரிவித்தார்.
அதற்கமைய உடனடியாக குறித்த 2 இடங்களும் மாநகர சபைக்குட்பட்ட ஆதனங்களின் பெயரில் மாற்றத்தை உட்படுத்தி மாநகர சபையின் பெயரில் அனைத்து ஆவணங்களையும் மாற்றம் செய்து மாநகர சபையின் கீழ் கொண்டு வருமாறு முதல்வர் தெரிவித்தார். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய மாநகர சபை உறுப்பினரும் கலைமகள் சனசமூக நிலையத்தின் பொருளாளராக கடந்த 29ஆம் தேதி வரை செயல்பட்டு வந்த வீணா விஜயகுமார் கருத்து வெளியிட்டார். குறித்த கலைமகள் சனசமூக நிலையம் அமைந்துள்ள பகுதியானது 60 ஆண்டு காலமாக குறித்த சனசமூக நிலையத்தினால் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள கட்டடங்கள் மக்களினால் அமைக்கப்பட்டதாகவும் அதனை பராமரிப்பதற்கான நிதி தேவைப்படுவதன் காரணமாகவே அதனை நிகழ்வுகளுக்கு வாடகைக்கு விடுவதாகவும் தெரிவித்தார். இதன்போது கருத்து வெளியிட்ட மாநகர முதல்வர் வாடகைக்கு பெறுபவர்கள் மாநகர சபைக்கு நிதி செலுத்தி மீண்டும் சனசமூக நிலையத்திற்கும் நிதி செலுத்த வேண்டிய தேவை ஏற்படுவதன் காரணமாக அவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது என தெரிவித்தார். அது முற்றுமுழுதாக மாநகர சபையின் ஆதீனமாக காணப்படுவதனால் அங்கு எவ்வாறான கட்டடங்கள் இருந்தாலும் அது மாநகர சபைக்கு உரியது எனவும் அதனை உடனடியாக மாநகர சபையின் கீழ் கொண்டு வந்து மின்சார பட்டியல் மற்றும் நீர் விநியோக பட்டியல் என்பவற்றை மாநகர சபையின் பெயரில் மாற்றம் செய்யுமாறும் வவுனியா மாநகர சபை முதல்வர் சூனா காண்டீவன் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்தில் மாபெரும் மரநடுகை செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு பட்டிருப்பு ஆசிரியர் வாண்மை விருத்து நிலையம் மற்றும் மண்முனை தென் எருவில்பற்று தோட்டக்கல்வி அலுவலக வேளாண் என்பவற்றை மீள் சுத்தப்படுத்தி பயன்தரும் மரத்தோட்டங்களை உருவாக்கும் செயல் திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பட்டிருப்பு வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச சபை மற்றும் வலய கல்வி அலுவலகம் ஆகியன பிரதான அனுசரணை வழங்கின. மாதுளை, கொய்யா, பப்பாசி, தோடை, தேசி ஆகிய பயன்தரும் மரக்கன்றுகள் இங்கு நடப்பட்டன. நிகழ்வில் பிரதம அதிதியாக மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் எம் வினோராஜ் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் விமல்ராஜ் கலந்து கொண்டார். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பொறுப்பதிகாரி உட்பட வலய கல்வி பணிமனையின் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள், விளையாட்டு பயிற்றுவிப்பாளர்கள், உத்தியோகத்தர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.